அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். அப்துல் ஹக் புதுப்பட்டினத்திலிருந்து கேட்குறாங்க, நம்ரூத் என்கிற மன்னன் யார்? இந்த மன்னனிடமா இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒரு கதை பரவலாக நபிமார்களின் வரலாறு என்கிற பெயரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. முந்தைய வேதங்கள் அப்படி இப்படி சொல்லக்கூடியவங்களிடத்துல எல்லாம் இந்த பெயர்கள் ஒன்று பிரபல்யமாக இருக்கிறது. ஆனால் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலோ குரானிலோ நம்ரூத் என்கிற பெயரும் இல்லை. அப்படி ஒரு மன்னனிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்ததற்கான சான்றும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு மன்னன் இருந்தால் அந்த மன்னனிடத்தில் பிரச்சாரம் பண்ணினாங்க. குரான் இதை சொல்லி காட்டுகிறது. அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த யாருக்கு அல்லாஹ் அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்துருந்தானோ அவன் இப்ராஹிம் நபி இடத்துல விவாதம் பண்ணானதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அல்லாஹ் அந்த விவாதத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க் இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் கால அன உஹ்யி வ உமீத் கால இப்ராஹிம் ஃப இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி. நான் என் இறைவன் உயிர் கொடுக்குறான், மரணிக்க செய்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நானும் உயிர் கொடுக்குறேன், மரணிக்க செய்கிறேன்னு சொல்லி சொன்னான். என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க செய்கிறான், நீ கொண்டு வா பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி கேட்டாங்க. உடனே அவன் திடுக்கிட்டு நிராகரிச்சுட்டான், மறுத்துட்டான் என்றெல்லாம் இந்த உரையாடல் போனதாக யாருக்கும் இடையில இப்ராஹிம் நபிக்கும் அந்த மன்னனுக்கு இடையில நடைபெற்றதாக குரான் சொல்லுகிறது. அவ்வளோதான். மன்னன் ஆட்சி கொடுக்கப்பட்டவன், அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் இருக்குதே தவிர அவனுடைய பெயர் எதுவும் நமக்கு சொல்லப்படலை. அதனால இந்த பெயரில் ஒருத்தன் இருந்தான் என்று நம்புவதற்கான எந்த வரலாற்று குறிப்புகளும் ஹதீஸ்களும் நமக்கு இல்லை. அன்வர்தீன் பரமக்குடியிலிருந்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை ஆடையே சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் பல கலர்களில் ஆடை உடுத்துகிறோம், இது சுன்னத்திற்கு மாற்றமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாற்றமாகாது. ஏன் ஆகாது? சிறந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க, நீங்களே சொல்லிட்டீங்களே. வெள்ளை ஆடை சிறந்தது. அவன் மற்ற ஆடை அந்த அளவுக்கு வராவிட்டாலும் கூட மற்ற ஆடை தடுக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அது சுன்னத்து இல்லை, நபி வழி இல்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வெள்ளை ஆடை சிறந்தது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எல்லா நேரத்திலையும் ஆடைகள் அணிஞ்சாங்கன்றதுக்கு ஹதீஸ்களில் பார்க்குறோம்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல இப்னு ஜுரைஜுங்கிற ஒருத்தர் கேட்குறார், மஞ்சள் கலரில் சாயம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க, மஞ்சள் சாயம் பூசி ஆடைய. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன அம்ம சுஃப்ரா, என்ன இந்த மஞ்சள் கலர் சாயம் பூசிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஆடை அணிகிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ இப்னு உமர் சொல்கிறாங்க, இன்னீர் ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்புகு பிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னீர் ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்புகு பிஹா, இந்த மஞ்சள் கலர் சாயம் பூசுறதை நான் பார்த்தேன். ஃபஅன உஹிப்பு அன் அஸ்புக பிஹா, நானும் அதே மாதிரி மஞ்சள் கலர் சாயம் பூசி அந்த மஞ்சள் சட்டை அணிவதற்கு நானும் விரும்புகிறேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் மஞ்சள் சட்டை அணிஞ்சிருந்தாங்க என்றும் அது மாதிரி நானும் அறிய விரும்புகிறேன் என்று சொன்ன செய்திகளை பார்க்குறோம். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் பயணத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுல்லத்துன் ஹம்ரா, அவங்க சிகப்பு நிற ஆடை அணிஞ்சிருந்தாங்க அவங்களுடைய ஹஜ் பயணத்தில் என்ன ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கருப்பு நிற ஆடைய சின்ன ட்ரெஸ் ஒன்று, அதை உம்மு காலிதுங்கிற ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, சிறுமியை கூப்பிட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு சூப்பராக இருக்குதா என்று நபி அவர்கள் பாராட்டினார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம். அப்போ பல நிறங்களில் நபி அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நபிகளார் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல நிறங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அங்கீகரித்தும் இருக்கிறார்கள். எனவே வெண்ணிற ஆடை மட்டுமே அணிய வேண்டும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. வெண்ணிற ஆடை சிறந்தது, அது நல்ல ஆடை, உயர்ந்தது, பார்ப்பதற்கு ஒரு கண்ணியத்தை கம்பீரத்தை கொடுக்கக்கூடியது என்று புரிந்து கொள்ளலாமே தவிர மற்ற ஆடைகள் அணிவது சுன்னத்திற்கு முரணானது என்று நாம விளங்கிக் கொள்ளக்கூடாது. பர்வீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஊர் எந்த ஊர்னு தெரியல, அரபி ஏதோ ஃபாண்ட் மாதிரி இருக்குது, அரபியில் உள்ள லாது வா இரண்டு எழுத்தையும் எவ்வாறு வாசிப்பது? சிலர் ஜாத் ஜ்வா என்றும் வாசிக்கின்றனர், இன்னும் சிலர் லுவாத் லுவா என்று வாசிக்கின்றனர். இதில் எது சரி? அவ்வாறு மாற்றி வாசிப்பது தவறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லாது லா லா வளல்லாலின், அதாவது ஒரு புறத்தில் நம்முடைய நாக்கின் இடதுபுறத்தின் மேல் பகுதியை மேல் தாடையில் அந்த பல்லுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு உச்சரிக்கிற ஒரு உச்சரிப்பு முறை லாது. சாது லாது, வளல்லாலின் லாதுங்கிறது. வாங்கிறது ரெண்டு பக்கமும் நம்ம உச்சரிக்கிற நேரத்தில் ரெண்டு கன்னங்களும் அப்படி உப்பி போன மாதிரியான நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓசை வா வா.
நாக்கின் நுனிக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியை மேல் தாடையோட கொண்டு சேர்த்து அந்த 2 புறத்தையும் அப்படியே காற்று வருகிற வகையில் உச்சரித்தோம்னா அதுதான் வாது. லஹரல் ஃபசாது லா அப்படிங்கிறது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஜாத் அப்படி உச்சரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பேர் அப்படி உச்சரிக்கிறாங்க. அவங்க யார் அப்படி உச்சரிக்காங்கன்னு கேட்டால் உருதுக்காரங்க அப்படி உச்சரிப்பாங்க. உருது மொழி பேசுகிறாங்கல்ல, அவங்க உருது மொழியில் அரபியில் எப்படி அலிஃபா இருக்குதோ அது மாதிரி உருது மொழி எழுத்துக்களும் அரபி மொழி எழுத்துக்களும் அதனுடைய எழுத்து வடிவத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியும் பல எழுத்துக்கள் ஒரே உச்சரிப்பிலையும் வரும். அதில் இந்த வாங்கிற அந்த உச்சரிப்பை உருதுல ஜாதுங்கிற இஸ்ங்கிற அந்த சவுண்டில் அவங்க அது உருதுக்குள்ள சவுண்டு. எழுதுறது இப்படி அந்த வடிவத்தில் இருக்கும். ஆனால் உச்சரிக்கிற பொழுது இஸ் சவுண்டு வரும், அது உருது. லா அந்த சவுண்டு வரும், அது அரபி. இப்போ நாம் அரபியில் தான் குரான் வச்சிருக்கோமே தவிர உருதுல வைக்கல. ஆனால் உருதை படித்து உருது மொழியில் பேசி உருது எழுத்தாகவே புரிந்து கொண்டிருக்கிற அவங்க இந்த எழுத்தை பார்த்துட்டு இதை வளசாலின் என்பது வளசாலின் அப்படியெல்லாம் உச்சரிக்கிறாங்க. இது சரியான உச்சரிப்பு இல்லை, இது அரபிக்குரிய உச்சரிப்பு அல்ல, இது உருது மொழி பேசுகிற உருது எழுத்துக்குரிய உச்சரிப்பு, இது தவறான உச்சரிப்பு. இப்படி நாம் உச்சரிக்க கூடாது. ஒருவேளை ஒருத்தருக்கு அந்த அரபி மொழி உச்சரிப்பு வரல, வளலாலின்னு வரல, லஹர வரல, வா வரல, அப்படி வராம அவர் இசு சவுண்டு அப்படி வந்துச்சுன்னா அது தவறாகாது. ஆனால் வருகுது, ஆனாலும் அவர் இப்படி மாத்தி இதை பத்தி தெரியாம அறியாம அல்லது வேணும்னே இப்படிதான் உச்சரிக்கணுங்கிற மாதிரி உச்சரிச்சாருன்னா அது தப்பா போயிடும். அவருக்கு உச்சரிக்க வரலன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் இயலாத ஒன்ன கேள்வி கேட்க மாட்டான், குற்றமும் பிடிக்க மாட்டான். அன்சாரி திருநெல்வேலியிலிருந்து கேட்குறாங்க, நான் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது என்றும் அல்லாஹ் நிகரற்ற கருணையாளன் என்றும் அல்லாஹ் யாருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் என்றும் உறுதியாக நம்புகிறேன். அப்படி இருந்தும் ஒரு சில எண்ணங்கள் என் உள்ளத்தில் தோன்றும் போது அல்லாஹ் என்னை படைக்காமலேயே இருந்திருக்கலாம் என்ற சிந்தனை தோன்றுகிறது. இதற்கு தகுந்த விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில நேரங்களில் பாவம் செய்கிற நேரத்தில் அப்படி உணர்வு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல உணர்வுன்னு தான் சொல்லணும். பாவத்தில் இப்படி ஒரு பாவியாக போயிட்டோமே, பாவம் செய்கிறோமே, பாவத்திலிருந்து மீள முடியலையே, அல்லாஹ் நம்மளை படைக்காமலே இருந்தால் இந்த பாவத்தை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியவங்களா நம்ம ஆயிருக்க மாட்டோமே என்ற அந்த அல்லாஹ்வின் மீதான அச்சத்தின் வெளிப்பாடாக அது இருக்கும் பட்சத்தில் வரவேற்க தகுந்த ஒரு எண்ணம் தான். ஆனாலும் கூட இந்த எண்ணத்தை நீடிப்பதற்கு அதை வளர்த்து கொண்டு செல்வதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த எண்ணம் வருகிற பொழுது உடனே நீங்கள், ஏன்னா இது அல்லாவையே கேள்வி கேட்குற மாதிரி அல்லாவே குற்றம் பிடிக்கிற மாதிரி ஒரு துணி உள்ள இருக்குல்ல, என்ன இருக்குது, அல்லாஹ் என்ன படைக்காம இருந்திருக்கணும், அப்போ அல்லாஹ் ஏன் படைச்சான், அல்லாஹ் படைக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அல்லாஹ்வை குற்றம் சொல்வதை போன்ற ஒரு அம்சம் அதற்குள்ள இருக்கிறது. அந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க உங்களுடைய எண்ணத்தை மாத்துங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க, ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி ஷைத்தானுடைய கேடுகள்ல இருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. உங்களுடைய கவனத்தை மாற்றி வேறு விஷயங்கள்ல உங்களுடைய நாவை பயன்படுத்துங்க, திக்ரில் ஈடுபடுத்துங்க. இந்த மாதிரி செய்வதன் வழியாக அந்த சிந்தனையிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அப்துல்லா திருவாரூர்ல இருந்து கேட்குறாங்க, முகப்பருக்களினால் முகத்தில் தழும்பு ஏற்பட்டுள்ளது, இதை சரி செய்ய இப்போது நிறைய லேசர் மருத்துவம் வந்துள்ளது. இதை லேசர் ட்ரீட்மெண்ட் செய்ய இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? அதே போல இப்போது ஆண்களுக்கென்று நிறைய அழகு சாதன பொருட்கள் வந்திருக்கின்றன, ஃபேஸ் பிரைட்னஸ் கிரீம் இவற்றை உபயோகிக்க அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக இந்த ரெண்டையுமே நீங்கள் அந்த க்ரீமை யூஸ் பண்ணி அழகுபடுத்திக் கொள்வதும் தப்பில்லை, லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு முகத்தழும்புகளை நீக்கிக் கொள்வதும் தப்பில்லை. எதை மார்க்கத்தில் தடை இருக்குன்னு கேட்டால், இயல்பாக இருக்கிற இறைவனுடைய அந்த படைப்பில் நாம் இந்த புருவ முடிகளை நீக்கிறாங்க, இயல்பாக இருக்கிற பல்லை சீராக்கி கூராக்கி அதை வேறு வகையில் மாற்றுறாங்க, அதுதான் மார்க்கத்தில் தடுக்குது. அது அல்லாமல் இயல்புக்கு மாற்றமாக அது ஏதோ ஒரு நோயாகவோ அல்லது ஒரு குறைபாடாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு மருத்துவ முறையை நாம் பின்பற்றினால் அது தப்பாகாது. கிட்டத்தட்ட இது ஒரு குறையின் வழிபாடு, அந்த தழும்புகளாக இருக்கிறதுங்கிறது ஒரு நோய் அந்த நோயினுடைய அடையாளமாக தங்கி போச்சு, பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரமாக இருக்குது, அதை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு வசதி இருக்குது, ஒரு வழிமுறை மருத்துவத்துறையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மருத்துவத்தை கடைபிடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் நமக்கு விதிக்கப்படவில்லை. நூறு முகமது தூத்துக்குடியிலிருந்து கேட்குறாங்க, வளைகாப்பு என்ற பெயரில் நிகழ்ச்சி ஏதும் நடத்தாமல் கர்ப்பிணிகள் கண்ணாடி வளையல்களை அணிந்து கொள்வது தொடர்பாக மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தவிர்த்து கொள்வதே சிறந்தது என்பது நம்முடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட சாரார் தங்களுடைய மத கலாச்சார நம்பிக்கையின் அடிப்படையில்
அந்த காலத்தில் அவ்வாறு கண்ணாடி வளையல் அணிவது சரியானது, தங்களுடைய நம்பிக்கைக்கு நெருக்கமானது என்று அதை செய்யும் பொழுது நாமும் அதே காலகட்டத்தில் அதே போல ஒரு காரியத்தை செஞ்சா அவங்களுக்கு நெருக்கமாக அவர்களை போன்றே செயலாற்றுவதை போல ஆயிரும். இல்லை எனக்கு அது நோக்கம் இல்லை, நான் இயல்பாகவே அதுக்கு முன்னரும் பின்னரும் செய்வேன்னா அப்போ தப்புன்னு சொல்ல முடியாது. கண்ணாடி வளையல்களை நாங்கள் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியும் அதை போட்டிருக்கிறோம், குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதை போட்டிருக்கிறோம். அது வளமையாகவே அது ஒரு இயல்பாகவே ஒரு அழகு சாதன பொருளாகவே தான் எங்களிடத்தில் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக இருக்குமானால் அதை நாம் குறை சொல்ல போகிறதில்லை. குறிப்பிட்ட டயத்தில் அவங்க செய்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவங்க செய்கிறது தான் நம்ம வேறு வார்த்தையில் செய்கிறோம், வேறு வழிமுறைகளை சொல்லி கொண்டு செய்கிறோம் என்ற அர்த்தமாகும். எனவே அதை தவிர்த்து கொள்வதே சிறந்தது. ஷாமு அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இந்த ஊர்னு தெரியல, நானும் என் கணவரும் 8 வருடங்களாக பிரிந்து வாழ்கிறோம். எனது தம்பி இப்போது என்னை என் பெற்றோருக்கு துணையாக உம்ராவுக்கு அனுப்புகிறார். இப்போது நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டு பேசிவிட்டு தான் போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உம்ராவுக்கு போகிற நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும் அல்லது ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்று அப்படி மார்க்கத்தில் அது ஒரு கிரியையாக சொல்லப்படலை. ஆனால் மாறாக இந்த உம்ராவே ஹஜ்ஜுக்கும் போகிறவங்க மன்னிப்பு கேட்கறது சிறந்தது என்று புரிந்து கொள்ள தகுந்த வகையில் செய்திகள் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் இந்த இபாதத்துக்களை செஞ்சுட்டு வரும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகளார் சொல்கிறாங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்புகிறோம். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்புகிறோம்னா நாம் நம்முடைய சக மனிதர்களுக்கு செஞ்ச பாவங்கள் அது அப்படியே பெண்டிங்காக இருக்கும். மற்ற மனிதர்களை காயப்படுத்தினது, துன்பப்படுத்தினது, துயரப்படுத்தினதுன்னு அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு செஞ்ச கிரியைகள் மன்னிக்கப்பட்டு மனிதர்களுக்கு செஞ்ச தவறுகள் அப்படியே மன்னிக்கப்படாமல் வர்ற காரணத்தினால இப்பவுமே நாம மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் பாவமே இல்லாத புனிதர்களாக மீண்டும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி பயணங்களை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம்னா மறுமையில் குற்றவாளியாக ஆகாமல் போயிடும்ல. மறுமையில் அவர் நம்மளை கேள்வி கேட்காம உலகத்திலே கணக்கு தீர்த்தாச்சு, மன்னிப்பு கேட்டாச்சு, ஹலால் ஆக்கியாச்சு, ஏதோ தவறு நடந்துச்சு, அந்த தவறை மனம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை, ஒரு வாய்ப்பை, மன்னிப்பை உலகத்திலே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா மறுமையில் நாம ஒரு பெரிய பாதிப்புக்கு ஆளாகாம தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ அதை கவனத்தில் கொண்டு தான் ஹஜ்ஜுக்கு செல்கிற நேரத்தில், உம்ராவுக்கு செல்கிற நேரத்தில் மன்னிப்பு கேட்கிற வேலைகள் செய்யப்படுகிறது. அப்படிதான் நம்ம செய்யறது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கணவரோடு 8 வருஷமா பேச்சுவார்த்தை தொடர்பு இல்லை, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, அது சிறந்தது. ஒன்று. ரெண்டாவது, அதை விட முக்கியமானது, 8 ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை இல்லாமல் தொடர்பு இல்லாமல் புருஷ முஞ்சாதீங்கிறீங்களே, இது எப்படி மார்க்கம், இது எப்படி ஏற்றுக்கொள்ள? முதல்ல கணவன் மனைவி என்கிற உறவே எதற்கு, ஏன் மார்க்கம் உண்டாக்குச்சு? அதனுடைய எந்த அம்சமும் இல்லாமல் போயிடுச்சு உங்கள்கிட்ட. 8 வருஷம் ஒருத்தர் புருஷனா கணவராக ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி சொன்னா மார்க்கத்தில் ஒரு ஈலான்னு ஒரு சட்டம் இருக்கிறது. ஈலான என்னன்னு கேட்டால், தலாக்குக்கு முந்தைய ஒரு நிலை, 2 பேருக்கு இடையில பிடிக்கல, பிரிஞ்சு போயிடலாங்கிற மாதிரி ஒரு சூழல் அல்லது நெருக்கடியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி தலாக்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறது ஈலா. ஈலான என்ன? அல்லாமல சத்தியம் பண்ணிட்டு உங்க கூட சேர மாட்டேன்னு விளையிடுறது. இப்போ மனைவியாக தான் இருப்பாங்க, ஆனால் மனைவி கூட மனைவிக்குரிய எந்த உரிமைகளும் இல்லாமல் இந்த கடமைகளையும் செய்யாமல் அவங்கள விலக்கி வச்சு பார்க்குற ஒரு நடைமுறை. இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டு விலகிறத காலத்துக்கும் அவ்வளோதான், நான் உங்களோட இனிமே சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதுக்கு ஒரு லிமிட் போடுதான். லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுர். 4 மாதங்கள் அவங்க எதிர்பார்த்து, 4 மாதம் தான் டைம். 4 மாதம் ஈலா இருக்கிறதா, 4 மாதம் இருந்துக்க. 4 மாதத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன முடிவு? ஒன்று மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறோமா இல்லையான்னு முடிவு எடுக்கணும். இல்லை மனைவின்னு வச்சுக்குவோம், ஆனால் மனைவிக்குரிய எந்த உரிமையும் கொடுக்க மாட்டோம்னா, இல்லைப்பா நீ இப்போ ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்படி இல்லாமல் உனக்கு மனைவின்னு வச்சுக்கிட்ட, மனைவிக்குரிய உரிமைகளும் கொடுக்க மாட்டேங்கிற, இந்த விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. இப்படி மார்க்கம் அதுக்கு ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறது. அப்போ இதே மாதிரி 8 ஆண்டு காலம்ங்கிறது எவ்வளவு நீண்ட காலம். அப்போ ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும், சின்ன சின்ன மனஸ்தாபங்களாக இருந்தால் உடனே இதை சரி பண்ணியிருக்கணும். அதுக்கான வேலைகளில் வேற அதுக்கான காரியங்களை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடையோ அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜமாத்து நலன் விரும்பிகளிடத்திலே போய் உட்கார்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் உடனே ஃபைசல் பண்ணுங்க. அதில் ஒரு சுமூக நிலையை எட்டுவதற்கு பாடுபடுங்க. குறிப்பாக இந்த உம்ராவை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க. பிரச்சனையை தொடர்ந்து கொண்டே ஒரு பேரளவில் இருக்கிறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்பது
நீங்கள் சொன்ன இந்த விஷயத்திலிருந்து கூடுதலாக, நீங்கள் கேட்ட கேள்வி அது அல்ல, இருந்தாலும் கூடுதலாக சொல்லக்கூடிய செய்தியாக அதற்குள்ளே இது இருக்கிறது. பாட்ஷா சல்மா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு தெரியல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வட்டியை அழிக்கிறேன் என்று கூறுகிறான். அப்படி என்றால் வட்டியை அல்லாஹ் எவ்வாறு அழிக்கிறான்? வட்டி வாங்குபவர் நம்ம கண்முன்னே செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான விளக்கம் தருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டியை அழிக்கிறான் என்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வட்டி வாங்குறவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய கோடீஸ்வரனா லட்சாதிபதியாக சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் செய்கிறாங்க. வட்டியை அழித்தல் என்பது அல்லாஹ் தன்னிடத்திலே வட்டியை அழிக்கிறான். நீ பொருளாதார கணக்குப்படி பார்த்தா அது டெவலப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் எந்த ஒன்றுமே அல்லாஹ் கணக்கெடுப்பான் தானே. அல்லாவுடைய கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அல்லாவுடைய கணக்கில் இது ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு காரியம். அப்படி அந்த அர்த்தத்தில் அல்லாவுடைய கணக்கில் தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உதாரணமாக இப்படி பாருங்களேன், குர்ஆனில் வந்து உயிர் தியாகிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா. அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தோர் என்று சொல்லாதீங்க. இறந்தோர்னு சொல்லாதீங்க. அதுக்கு என்ன பொருள்? அவங்க தான் இறந்துட்டாங்களே, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த அல்லாஹ் அழிக்கிறேன்னு அந்த வளருதே, அவங்க செல்வமாக இருக்கிறாங்களே, நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்களேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்கன்னா, இறந்தவங்கன்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறதுன்னு கேட்போம்ல. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் தம் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அங்கே உணவளிக்கப்படுகிறார்கள், அங்கே அல்லாஹ் கொடுக்கறத பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்றது மாதிரி தான் இந்த வட்டி விஷயத்தையும் அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யம்ஹகுல்லாஹு ரிபா வயுரிபி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். சூரா பக்ராவில் இப்படி சொல்கிறானா? இதை வேறொரு வசனத்தில் அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். ஒமா ஆத்தைத்தும் ரிபல் லி எருபுவ ஃபி அம்வாலின் நாசி ஃபலா எருபு இன்தல்லாஹ். ஒமா ஆத்தைத்தும் ரிபன் லி எருபுவ ஃபி அம்வாலின் நாஸ். மக்களிடத்தில், மக்களுடைய செல்வங்களில் பெருகுவதற்காக நீங்கள் கொடுக்கிற வட்டி என்பது, வட்டிக்கு நீங்கள் கொடுப்பது என்பது ஃபலா எருபு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பெருகுவதில்லை. ஒமா ஆத்தைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நீங்கள் கொடுக்கிற ஜகாத்து ஃபஉலாய்க ஹுமுல் முதஃபிஃபூன், அவர்களே பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். ஜகாத்து கொடுத்தா, தர்மம் செஞ்சா அது டெவலப் ஆகுது. அது மறுமையில் வந்து பார்ப்பீங்க, அப்படியே அள்ளி 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 அல்ல பல மடங்காக கொடுப்பான். மனிதல்லதி யுக்ரிதுல்லாஹ கரலன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறவர் யார், அவன் அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான்னு சொல்றான்ல, அந்த மாதிரி டெவலப் ஆகிறத பார்ப்பாங்க. வட்டியில ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம இழிவையும் சிரமங்களையும் தான் பார்ப்பாங்க என்று அல்லாவிடத்தில் வளர்கிறது, அல்லாவிடத்தில் தேய்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்புற மக்களுக்கு அதுதானே, அதை மையமாக வச்சு தான் நம்ம அதிலிருந்து விலகிறதும் அந்த காரியத்தை செய்கிறது எல்லாமே மையமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நஸ்ரீன் பானு திருப்பூர்ல இருந்து கேட்குறாங்க, வானவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ்வை பார்க்கறத பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது லா துத்ரிகுஹுல் அப்சார், அவனை கண்கள் பார்க்காது, அவனை பார்வைகள் சென்றடையாது. வஹு யுத்ரிகுல் அப்சார், அவனே பார்வைகளை அடைகிறான், அவனே எல்லா கண்களையும் பார்க்குறான், பார்க்குற எல்லா கண்ணையும் அல்லாஹ் பார்க்குறான், எந்த கண்ணும் அல்லாஹ் பார்க்கல அப்படின்னு. எந்த கண்ணும் அப்படிங்கிறதுல நபிமார்களுடைய கண்ணு, மனிதர்களுடைய கண்ணு, பறவைகளுடைய கண்ணு, படைப்பினங்களுடைய கண்ணு, வானவர்களுடைய கண்ணு அடங்கத்தான் செய்யும். வானவர்கள் அதில் விதிவிலக்குன்னு சொல்லி சொன்னால் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கும். வானவர்கள் பார்த்தாங்க என்பதற்கு ஏதாவது குறிப்பு இருக்கும். அந்த மாதிரி எந்த குறிப்பும் கிடைக்கலன்னா பொதுவாக யாரும் பார்த்ததில்லை என்ற விதிகளுக்குள்ளாக வானவர்களும் பார்த்ததில்லை என்றுதான் நாம பொருள் கொள்ள வேண்டும். ஒன்று, அவங்களே மீண்டும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எத்தனை நாட்கள் மண்ணு செல்வா உணவை கொடுத்தான் அப்படின்னு. இந்த மண்ணு செல்வாங்கிற உணவு வந்து எப்போ வழங்கப்பட்டதுன்னு கேட்டால், ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தப்பிச்சு கடல் கடந்து அவங்க இந்த பக்கம் வந்தாங்கல்ல, அதுக்கு பிறகுதான் அது மண்ணு செல்வா வழங்கப்படுகிறது. இது இப்போ இங்கிருந்து அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான், அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள்ளே போகுமாறு சொன்னான். யா கௌம் இது குலுல் ஆறுதல் முகத்தசத்தல்லத்தி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதித்த அந்த தூய பூமிக்குள்ளே நீங்கள் போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோம்னாங்க. அப்போ அறிவுரையெல்லாம் சொல்லி பார்த்துச்சு, எதையும் கேட்குற மாதிரி இல்லை. யா மூசா இன்னாலன் நதுகுலஹா அபதம்மா தாமு ஃபீஹா ஃபத்ஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்கள் போங்க மூசாவே,
இது அந்தவர் ரப்புக்க, நீங்களும் உங்களை இறைவன் போய் சண்டை போட்டு அங்கே இருக்கிற இந்த கெட்டவங்களை எல்லாம் அடக்குமுறை செய்யணும்லாம் நவுட்டுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் வர்றோம், இல்லாட்டி ஒரு காலம் வரமாட்டோன்னு மல்லுக்கு நின்றுட்டாங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாற்றி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஆணையிடுறான். அந்த ஊருக்குள்ளே போகமாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை மீறவும் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறான். ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனத்தன் யதீஹூன ஃபில் அர்ல். அவங்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு அவங்க பூமி இந்த இனிமே அவங்களுக்கு இது தடுக்கப்பட்டுருச்சு. ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனா. இனிமே ஒரு 40 வருஷத்துக்கு அவங்க இந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாது. யதீஹூன ஃபில் அர்ல், நாடு இல்லாமல் ஊர் இல்லாமல் அவங்களுக்குன்னு சொந்த ஒரு இடம் இல்லாமல் பூமியில் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நாடற்றவர்களாக தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் நாடோடிகளாக ஒரு 40 ஆண்டு காலம் சுற்றினாங்கல்ல. இந்த 40 ஆண்டு கால பயண இடைவெளியில தான் உண்பதற்கு ஒரு ஊரில் இருந்தால் விவசாயம் பண்ணி அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட முடியும். நாடு இல்லாமல் ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கிறவங்க விவசாயம்லாம் பண்ணி சாப்பிட முடியாதுல்ல. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி காசு பணத்தை வச்சு சாப்பிட்ற வாய்ப்பும் அன்னைக்கு இல்லை தானே. அந்த மாதிரி காலத்தில் தான் தண்ணி இல்லைங்கும் போது பாறையை உடைச்சு எல்லாம் தண்ணியை கொடுத்தான். சாப்பாடு இல்லைன்னு மண்ணு செல்வா வானத்திலிருந்து இறக்கி மண்ணு செல்வாவை கொடுத்தான். அந்த 40 ஆண்டுகளுக்கு இடையில் தான் அவர்களுக்கு அந்த உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம குர்ஆன்ல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சலாவுதீன் ராமநாதபுரத்திலிருந்து கேட்குறாங்க, வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது திக்ருகள் துஆக்கள் எல்லாம் ஓதுகிறேன், அப்படி ஓதலாமா? அப்படி ஓதுவதற்கு நமக்கு ஒது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக ஓதலாம். திக்ருகள் துஆக்கள் எல்லா நேரங்களையும் ஓதிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒது செய்யணும் அவசியம் இல்லை. ஒது எதுக்கு செய்யணுன்ற லிஸ்ட்டுக்குள்ளே அதெல்லாம் இல்லை. தொழுகைக்கு ஒது செய்யுங்கிட்டு இருக்குது, தூங்குற நேரத்தில் ஒது செஞ்சுக்குங்க என்று ஒரு சுன்னத்தான ஒது காட்டித்தரப்பட்டிருக்கிறது. அது நம்ம வேலை செய்கிற நேரத்தில் எல்லா நேரங்களையும் ஒதுவோடு இருக்கணும்னு எந்த கட்டாயமும் நமக்கு இல்லை. எல்லா நேரத்துலையும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருக்கலாம். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நல்ல மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரும்பொழுது யذ்குரூனல்லாஹ, அல்லாஹ் அவங்க திக்ரு செய்வாங்க, நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. கியாமன் வ குஊதன், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும், அது மாதிரி அவர்கள் படுத்த நிலையிலையும் எல்லா நிலையிலையும் அல்லாஹ் திக்ரு பண்ணுவாங்க. அப்போ எல்லா நேரத்துலையும் திக்ரு செய்யலாம், தப்பில்லை. அதுக்கு ஒது இருக்கணும் என்கிற எந்த கட்டாயமும் மார்க்கத்திலே இல்லை. இப்போ தொழுகையை பற்றி சொல்கிறான், ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மா முடிஞ்ச உடனே ஃபைதா குலியத்தி ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். தொழுகை முடிஞ்சிருச்சா, ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சா, ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில் பரவி போங்க. வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. வذ்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்யுங்க. லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வெளியில் வியாபாரம் செய்ய போகிற நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நிறைய திக்ரு பண்ணுங்கிறான்ல அல்லாஹ். அப்போ பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு ஒது செய்யணும்னு எந்த சட்டமும் கட்டாயமும் நமக்கு இல்லை. ஒன்று. அடுத்து தொழுது முடிந்து சஜிதாவில், அவங்க தான் சலாவுதீன் ராமநாதபுரத்துலேருந்து கேட்குறாங்க அதே கேள்வி தான். தொழுது முடிஞ்சு சஜிதாவில் நாம் துவா செய்யலாமா? செய்யும்போது நாம் தொழுகையில் எப்படி சஜிதா செய்கிறோமோ அதே மாதிரி தான் துவா கேட்கணுமா? இல்லை நாம் நம் கீழ் கை வைத்து செய்வது போல் துவா செய்யலாமா? கேட்க வர்றது விலங்கலை இருந்தாலும் விலங்கின அளவுக்கு நம்ம பதில் சொல்லலாம். என்ன இந்த கேள்வி இதுவாக இருந்தால், அதாவது தொழுகை முடிஞ்ச பிறகு சஜிதாவில் விழுந்து துவா செய்யலாமா? அப்படி ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. சஜிதாவில் துவா செய்யுங்கன்னாங்க, துவாவுக்காக சஜிதா செய்யுங்கன்னு எதுவும் நமக்கு சொல்லப்படலை. சஜிதான்னு என்னெல்லாம் இருக்குதோ, தொழுகையில் சஜிதா இருக்குது, தொழுகையில் தப்பு செஞ்சுட்டா சஜிதா சஹுவுன்னு ஒன்று இருக்குது, குர்ஆன் ஓதும்போது சஜிதா திலாவத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சஜிதா என்று காட்டித்தரப்பட்டவற்றில் நாம் துவா செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. துவா செய்வதற்கென்று ஒரு தனி சஜிதா நமக்கு சொல்லி தரப்படலை. ஒன்று. சரி, நமக்கு காட்டித்தரப்பட்ட சுஜூதுகளில் துவா செய்கிறது, அது எப்படி துவா செய்கிறது? சுஜூது செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், தஸ்பீஹ் முடிச்ச பிறகு நாம் எப்படி கேட்குமோ அப்படி கேட்டுக்க வேண்டியதான். அப்போ போய் கையை எப்படி புரட்டி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. சுஜூதில் 8 உறுப்புகள் சஜிதாவில் படுந்தானே, அதே நிலையிலேயே நம்முடைய துவாவை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் அவங்களுடைய கேள்வி. அவங்க கேட்ட கேள்வி இதுவாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய பதில் இது. ஒருவேளை அவங்க இதை கேட்கல வேற ஏதாவது கேட்டதா இருந்துச்சுன்னா கேள்வியை மீண்டும் எழுதி அனுப்புங்க, நம்ம அதுக்குரிய பதில் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு நாளில் பார்க்கலாம். ஆயிஷா கடைநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க, பீடி சுருட்டும் வேலை பார்க்கலாமா? பீடி ஹராம் தானே, இந்த வேலையை மட்டும்தான் தெரியும், வீட்டு செலவுக்காக செய்கிறேன், என்ன பண்ணுறது, செய்யலாமான்னு கேட்குறாங்க. செய்யக்கூடாது. ஹராமான ஒரு வழியில் வீட்டு செலவுக்கு தான். எல்லாருமே பொருளீட்டுவது செலவுக்கும் தேவைகளுக்கும் தான்.
ஆனால் இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்று இருள் சூழ்ந்து விட்டுச்சு அப்படின்னா அப்போ மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்கிறது, நிர்பந்தம், வேற வழியே இல்லை. அப்படி இல்லையே, பொருளீட்டுவதற்கு உலகத்தில் இந்த ஒரு வழி தான் இருக்கிறதா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உமை எத்தக்கில்லாக எஜஅல் லஹு மக்ரஜா. அல்லாவை யார் அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். இப்போ அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் தண்டிப்பானே, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே அப்படின்னு நீங்க நினைச்சு சிந்திச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, இதை விட்டுட்டு நீங்க யோசிங்க, அல்லாஹ் உங்க கண்ணுக்கு முன்னாடி 1000 வழிகளை காட்டுவோம். இல்லை இதை விட்டா எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதான் நீங்க அல்லாஹ்வை பத்தி எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட நடந்துக்குவான். நான் ஹலாலான முறையில் சம்பாதிப்பேன், அதுக்கு ஒரு வழி அல்லாஹ் காட்டுவான்னு நீங்க அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வச்சா அல்லாஹ் அந்த நல்லெண்ணத்தை உறுதிப்படுத்துவான், அதுக்கான வழியை காட்டுவான். இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லைப்பா, யாசகம் வாங்கித்தான் சாப்பிட முடியும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் யாசகத்துக்குரிய வாசலை திறந்து விட்டுருவான். அந்த தெருவுக்கு போ நிறைய பிச்சை போடுவாங்க, இந்த தெருவுக்கு போ நிறைய பிச்சை போடுவாங்கன்னு பிச்சை போடுறது காட்டுவான். யார்ட்டையும் கையேந்த மாட்டேன். அவன் யாரு சுயமரியாதையோடு இருக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையுடையவராகவே ஆக்குவான் அப்படிங்கிறாங்களா ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி யார்ட்டையும் கையேந்த மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உறுதி எடுத்துக்கிட்டு அதுக்காக வேண்டி முயற்சி தாருனா கையேந்தாம சம்பாதிக்கிறக்கூடிய வழியை காட்டுவான். அது மாதிரி நீங்க நான் ஹராமா சம்பாதிக்க மாட்டேன், ஹலால சம்பாதிக்க போறேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை தூக்கி தூர போடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். இது உங்களுக்கு ரிஸ்க் தரல, அல்லாஹ் தான் ரிஸ்க் தர்றான். அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான், தான் நாடியவருக்கு சுருக்கிக் கொள்கிறான். இந்த செல்வத்தை தர்றது இந்த தொழிலோ இந்த உழைப்போ இந்த உலகமோ இந்த மனிதர்களோ இந்த படைப்புகளோ இல்லை, படைச்ச ரப்புல் ஆலமீன். அதனால ரப்புல் ஆலமீன்ட்ட கையேந்தனா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது வேறு மாற்று ஹலாலான வழிகளை தருவான். உடனடியாக அதை நோக்கி நீங்க உங்களுடைய கவனத்தை மாத்திக்குங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆனா ஊர் பேர் எதுவுமே போடல, கேள்வி மட்டும் வந்திருக்கிறது. எனக்கு ஒருவர் கடன் தர வேண்டி இருக்கிறது, அவர் தராத சூழ்நிலையில் நான் அதை ஜகாத்தாக விட்டு விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குரான்ல கடனை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற நேரத்தில் கடனை கொடுங்க, எழுதிக்கிங்க, வச்சுக்கங்க, அதனுடைய தொடர்ச்சியில் எல்லாம் சொல்கிறான். வைங்கானது ஒசுரத்தின் நளிரத்துன் இலாமைசரா. கடன் வாங்கினவர் சிரமத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சிரமத்திலிருந்து மீளுகிற வரைக்கும் அவருக்கு நீங்கள் அவகாசம் அளியுங்கள், டைம் கொடுங்க. கஷ்டத்தில் இருக்காரு, வாங்கினாரு, திரும்ப கொடுக்க முடியல, போய் நெருக்கடி கொடுக்காதீங்க. நீ தான் சொன்னியே ஒன்னாந்தேதி தர்றேன், நீ ஒன்னாந்தேதி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் தர்றேன்னு சொல்லி சொன்னார், ஆனால் நல்லா தெரியுது வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, அவகாசம் கொடுங்க. வைங்கானது ஒசுரத்தின் ஃபனலிரத்துன் இலா மைசரா வாந்த சத்தகு ஹைருல்லக்கும். அதை நீங்கள் அப்படியே தர்மமாக விட்டுருங்க, தள்ளுபடி பண்ணிடுங்க, அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், கடன் இப்போ எல்லா இபாதத்துகளுக்குமே நீயத் அவசியமானது. ஒரு இபாதத்தை செய்கிறோம், ஒரு கடமையை செய்கிறோம்னா அந்த கடமையை செய்கிறோங்கிற உணர்வோடு செஞ்சால் தான் அந்த கடமை நிறைவேறும். இப்போ இந்த ஜகாத்துங்கிற கடமை எப்படி நிறைவேறுதுன்னு கேட்டால் கொஞ்சம் உள்டாவாக நிறைவேறுது. எப்படி ஒருத்தருக்கு கடனாக கொடுத்தோம், கொடுக்கும்போது கடனாக கொடுத்தது திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப சிரமத்தில் ஏழ்மையில் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு தெரியுது. இப்போ நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கலாம், கடன் என்பதை மாற்றி நான் அதை தர்மமாக்கிக்கிறேன், நான் அதை ஜகாத் ஆக்கிக்கிறேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதைத்தான் இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால கடனை திருப்பி தர வழி இல்லை, அதன் நிலையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதை ஜகாத்தில் தள்ளுபடி பண்ணலாம், மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்துல் ரஹ்மான் சென்னையிலிருந்து கேட்குறாங்க, காது கேட்காது வாய் பேச முடியாத நபர் தொழுகையை பற்றி அறிய முடியவில்லை, படிப்பறிவும் இல்லை, தொழுகையை ஜமாத்து செய்து மட்டுமே தொழுகிறார், எந்த வசனமும் துஆவும் கற்றுக்கொள்ள முடியவில்லை, இதை பற்றி விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தருக்கு முடியலை, அவருக்கு காதும் கேட்கல, அவருக்கு வாய் பேசவும் முடியலை, அவன் படித்து அறிஞ்சு அந்த கண்டறியாதவங்க அந்த மாதிரி ஆட்கள் படித்து கொள்கிற அந்த படிப்பு முறையும் அவருக்கு அது மாதிரி வாய் பேச முடியாதவங்களுக்குன்னு சில முறைகளில் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, படிப்பறிவும் இல்லை. இப்போ அவர் எப்படி தான் தொழுகிறது? ஜமாத்தோடு வர்றாரு, நிற்கிறாரு, குனிகிறாரு, எந்திக்கிறாரு, எப்படி தொழுகிறது? ஒன்றும் வசனம் ஒன்றும் துவாலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. என்ன தெரியுதோ அவ்வளோதான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. யாரையும் அவருடைய சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டாங்க. முடியாதுன்னா முடியாது தான். தொலை முடிஞ்சவரே, எல்லாம் தெரிஞ்சவரே நிற்கணும், நிற்க முடியலை, அல்ல என்ன சொன்ன முடியலையா உட்கார், என்ன பண்ணுறது, முடியலாட்டி முடியாதுதான். முடியாத ஒருத்தரை நீ அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மார்க்கம் என்னைக்கு வற்புறுத்தவே செய்யாது. எந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டமாக இருந்தாலும்
அதை செய்வதற்கு வாய்ப்பும் வசதியும் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த சட்டம். அந்த ஆற்றலோ வாய்ப்போ இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் கொஸ்டினே பண்ண மாட்டான். அவங்களுக்கு விதிவிலக்கு தான் நல்லா கொடுப்பான். அந்த அடிப்படையில் இவருக்கு ஒன்றும் தெரியலை, வாசிக்க முடியலை, சொல்ல முடியலையா, நிற்க முடியுதா நிற்கட்டும், கை கட்ட முடியுதா கை கட்டட்டும், குனிய முடியுதா குனியட்டும், சலாம் கொடுக்க திரும்பி திரும்பி இது பண்ண முடியுதா அது பண்ணட்டும், என்ன இயலுதோ அதை செய்யட்டும். இயலாத ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொன்னா குர்ஆன் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், நீங்க அல்லாஹ்வை இயன்ற வரைக்கும் அஞ்சுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுறதுங்கிறது அல்லாஹ் அஞ்சனம் தான், எல்லா நிலையிலையும் அஞ்சனம் தான். ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான் தான். ஆனா ஒரு இடத்துல சொல்றான் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களுக்கு இயன்ற அளவுக்கு நீங்க அல்லாஹ்வை அஞ்சுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைதா நஹைதுக்கும் பிஷைஇன் ஃபஜ்தனிபூஹு, உங்களுக்கு நான் எதையாவது தடுத்தோம்னா அதை விட்டு விலகிக்குங்க. வைதா அமர்த்துக்கும் விஷயின், எதையாவது உங்களுக்கு நான் கட்டளை இட்டோம்னா ஃபஅதூ மின்ஹு மஸ்ததஅதும், உங்களுக்கு எவ்வளவு இயலுதோ அவ்வளவு நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவரு இயன்ற அளவுக்கு செய்யட்டும், அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்துல் ரஹ்மான் சென்னையில இருந்து கேட்கிறாங்க, சூரியன் உதிக்காத நாடுகளின் தொழுகை நேரம் மற்றும் நோன்பு நேரங்கள் பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா தொழுகை நோன்பு இது எல்லாமே வந்து இப்போ தொழுகை நேரங்கிறது சூரியன் உதிக்கணும், சூரியன் நடுவுச்சியை விட்டு சாயணும், சூரியனுடைய நிழல் விழணும், சூரியன் மறையணும், செவ்வானம் மறையணும், இதையெல்லாம் வச்சு தானே சூரியனுடைய தொழுகையினுடைய நேரங்களை கணிக்கிறோம். இப்போ சூரியனே உதிக்கலை அப்படி நாடுகள் இருக்குல்ல, 6 மாத காலத்துக்கு சூரியனே இருக்காது, முழு இருட்டா இருக்கும். அப்படிப்பட்ட நாடுகள் இருக்கு துருவ பிரதேசங்கள்ல. 6 மாத காலத்துக்கு பகலாவே இருக்கும், சூரியன் மறையவே இல்லை. அப்படிப்பட்ட நாடுகளாகவும் அப்படி இருக்கும். இந்த மாதிரி எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அப்போ அவங்களுடைய தொழுகை என்ன? தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம்னா 6 மாசத்துல சூரியன் உதிச்சு சூரியன் மறையிறதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 6 மாத காலத்துக்கு 5 வக்து தொழுதா போதுமான்னு கேள்வி வருது இல்லை? எப்படி தொழுவாங்க? 6 மாசத்துக்கு 5 வக்து தொழுதா போதாது. அவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அவங்க தொழுகை நேரத்தை கணித்து கொள்ளணும். 24 மணி நேரத்தில் பூமியை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 5 வக்து தொழுகை. 5 வக்து தொழுகை ஒரு சுபுவிலிருந்து லுஹர் வரைக்கும் ஒரு டைம், அதுக்கு ஒரு இத்தனை மணி நேரம் ஆகும். அதுக்கு அந்த நேரம் அத்தனை மணி நேரம் ஆனவுடனே இப்போ லுஹர்னு வச்சுக்கணும். லுஹர்லேருந்து அசருக்கு இயல்பாக பக்கத்தில் உள்ள ஊர்களில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஒரு லுஹர் முடிச்சதுலேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் அடுத்து லுஹர், அடுத்து லுஹர் முடிச்சதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் இடைவெளியில் அசரு, அடுத்து அசருக்கு பிறகு ஒரு 1.5-2 மணி நேரம் இடைவெளியில் மகரிபு, மகரிபு பிறகு ஒரு 1 மணி நேரம் இடைவெளியில் ஈஷா. இப்படி அந்த டயத்தை கால்குலேட் பண்ணி கணிச்சு அவங்க தொழுகையை முடிக்கணுமே தவிர, எனக்கு தெரியல சூரியனை பற்றியான கணக்கீடுகளை எங்களால் பார்க்க முடியலை என்பதற்காக வேண்டி 6 மாசத்துக்கு 5 வக்து தான் தொழுவோன்ற மாதிரியான தொழுகை முறையை அவங்க பின்பற்ற முடியாது. இதுக்கு ஹதீஸ்லேயே நமக்கு சான்றும் கிடைக்கிறது. இது நம்ம குத்துமதிப்பாக சொல்றது இல்லை, ஹதீஸ்லேயே நீங்க பார்க்கலாம். தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டே வரும்பொழுது அவன் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருப்பான்? 40 யௌமன், 40 நாள் இருப்பான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 40 நாள்ல யௌமுன் கன சனத்தின் வ யௌமுன் க ஷஹரின் வ யௌமுன் க ஜும்ஆத்தின், அந்த 40 நாள்ல ஒரு நாள் எப்படி இருக்கும்னா ஒரு வருஷத்தை மாதிரி இருக்கும், ஒரு நாள் எப்படி இருக்கும்னா ஒரு மாசத்தை மாதிரி இருக்கும், ஒரு நாள் எப்படி இருக்கும்னா ஒரு வாரத்தை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள நாட்கள்லாம் சாயிர ஐயாமிக்கும், உங்களுடைய இயல்பான மற்ற நம்முடைய நாட்கள் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ 37 நாள் சாதாரண நாளாக இருக்கும், ஒரு நாள் மட்டும் ஒரு வருஷம் மாதிரி, ஒரு நாள் ஒரு வாரம் மாதிரி, ஒரு நாள் ஒரு மாசம் மாதிரி நீளமாக இருக்கும். அப்போ ஒரு வருஷம் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் தான் சூரியன் உதிச்சு சூரியன் மறைகிற இந்த டைம் பீரியடு எவ்வளவு லாங்கா இருக்குமோ ஒரு வருஷம் அளவுக்கு நீளமா இருக்கும். இது இப்ப இந்த 6 மாசம் இருக்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கணும் வைங்களேன். 6 மாத கால மக்கள் எப்படி சூரியன் உதிச்சு சூரியன் மறைஞ்சு ஒரு நாள் அப்படின்ற இந்த கணக்கு சுத்துறதுக்கு அந்த சூரிய உதிப்பும் மறைவும் ஒரு வருஷத்துக்கு ஆயிருதோ, அதே மாதிரி சூரியன் உதிச்சு மறைவதற்கான காலகட்டம் ஒரு ஆண்டுக்காக அது ஆயிரும். இப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, அந்த நாட்கள்ல அப்போ அது ஒரு நாள் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 வக்து தொழுகை போதுமானதா? ஒரு வருஷம் முழுக்க 5 வக்து போதுமானதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? இல்லை, 5 வக்து தொழுகை ஒரு வருஷத்துக்கெல்லாம் போதுமானது இல்லை. உக்துருலஹு கத்ரா, கணித்து கொள்ள வேண்டும், அதனுடைய அளவை நீங்கள் கணித்து கொள்ள வேண்டும். 5 வக்துக்கு ஒவ்வொரு வக்துக்கு இடையில உண்டான கால்குலேஷன் என்ன, பக்கத்தூர்ல எப்படி இருக்குது என்னன்றதை வச்சு ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு உண்டான ஒரு கணிப்பை நீங்க மேற்கொண்டு
உங்களுடைய தொழுகை அமைச்சுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நோன்பும் அதே போல தான் கணிச்சு அந்த மாதிரி அவங்களுடைய தொழுகை நோன்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இம்ரான் கும்பகோணத்திலிருந்து கேட்குறாங்க, கீழ்கண்ட வசனத்தில் கூறப்படும் நடுவர்கள் யார்? 4வது அத்தியாயம் 35வது வசனம், அவ்விருவரிடையே பிளவு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால் அவன் குடும்பத்தின் சார்பில் ஒரு நடுவரையும் அவள் குடும்பத்தின் சார்பில் ஒரு நடுவரையும் அனுப்புங்கள். அவ்விருவரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவருக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் நன்றாகவே அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்றத வசனத்தை போட்டு இதில் நடுவராக யாரை சொல்கிறான், ஆனா பெண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அதை சமாதானம் பண்ணி வைக்கணும். சமாதானம் பண்ணி வைப்பதற்காக வேண்டி இந்த மாப்பிள்ளையுடைய குடும்பத்தில் ஒருத்தரும் பெண்ணுடைய குடும்பத்தில் இருந்து சார்பில் ஒருத்தரும் அப்படி அது மாதிரி போய் சமாதானம் பண்ணுங்க. ஆண் இருக்கணுமா பெண் இருக்குமன்றது உங்களுக்கு கேள்வி. ஆண் பெண் என்று யாரையுமே குரான்லேயே ஹதீஸ்லேயே நமக்கு குறிப்பிடவே இல்லை. யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 2 பேரும் அவங்க விஷயத்தில் நலன் நாடுகிறவர்களாகவும் அவங்கள பற்றி புரிந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு சரி செய்து வைக்கக்கூடிய இடத்துல உள்ள ஆட்களாக இருந்தால், அதுக்குரிய தகுதியும் படைத்தவங்களாக இருந்தால் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு இந்த 2 பேரில் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணி நாம் அனுப்பலாம். இதுக்கு நேரடியாக ஆண் தான் இருக்க வேண்டும் என்றோ அல்லது பெண்ணைத்தான் அனுப்ப வேண்டும் என்றோ எந்த நேரடி குறிப்புகளையும் நாம் பார்க்க முடியவில்லை. முகமது ரிஃபாய் திருச்சியிலிருந்து கேட்குறாங்க, வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகைக்கு பிறகு பள்ளியில் யாசீன் ஓதுவது பற்றி விளக்கம் தரவும். அந்த நேரம் ஓதுவது கடமையாக்கப்பட்டுள்ளதா, ஹதீஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி வியாழக்கிழமை இரவுல யாசீன் ஓதணும் அப்படிலாம் எந்த செய்தியும் இல்லை. அது ஒரு நீண்ட காலமாக நம்ம சமூகத்தில் அப்படி ஒரு பழக்கம் உண்டாகி வியாழக்கிழமை இரவு தர்காவுக்கு போகிறது, இன்னும் சில கிரியைகளை அந்த இரவு கண்டு சிறப்பாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் மார்க்கத்தில் புதிதாக பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட பிதஅத்துகள் தான். அப்படி எந்த செய்திகளும் இல்லை. நீங்கள் எல்லா நாளும் ஓதுங்க. அது என்ன வியாழக்கிழமை இரவு மட்டும் ஓதுறது, அது யாசீனை மட்டும் குரானில் யாசீனை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது, மற்ற சூறாக்களை விடுறது, எல்லாமே நாளும் ஓத வேண்டும். எல்லா நாளும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்கள் தான், சிறப்பான நாட்கள் தான். வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், அதில் மாற்று கருத்து இல்லை. சூரியன் உதிக்கிற நாட்கள்லேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. ஆனால் குரான் ஓதுவதற்கு அது ஸ்பெஷல் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படலை. வெள்ளிக்கிழமையில் சலவாத்துக்கு ஸ்பெஷல் சொல்லப்பட்டிருக்கிறது. என் மேலே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சலவாத் அதிகம் சொல்லுங்கள், அது எனக்கு எடுத்து காட்டப்படும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அமல்கள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. இது பின்னால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்டதை ஓதுவதை தவிர்த்து கொள்வது அதுதான் சிறந்தது. இல்லாட்டி அது மார்க்க அடிப்படையில் பாவமாக மாறி பிதஅத்து, அது நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாத ஒரு காரியத்தை யாராவது செஞ்சார்னா அது நிராகரிக்கப்படும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால் நிராகரிப்புக்குரிய ஒரு காரியத்தை நாம ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது. வசீம் அக்ரம் திருப்பத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, நான் வட்டியில் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் மீது ஆணையாக அதை நிறுத்திவிட்டேன். இன்னும் அந்த கடன் சரியாகவில்லை. இப்போது நான் துஆ செய்தால் அல்லது தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் ஒரு பாவத்தில் இருந்தோம், அதிலிருந்து விலகிட்டோம், அது அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தினால 100% மனதாலையும் அந்த செயலிருந்து நாம் விலகினதுக்கு பிறகு நிர்பந்தத்தால் நெருக்கடியினால் அதில் சில தொடர்ச்சிகள் இருக்குமானால் சூழ்நிலைகளை அறிந்தவன் அல்லாஹ். கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தீங்கிழைக்க மாட்டான், அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான். நிஜமாகவே உள்ளார்ந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விலகி வர்றதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அல்லாஹ் உங்களை விரைவாக அதிலிருந்து வெளியும் கொண்டு வருவான். உங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். நீங்கள் திருந்திட்டேன் விலகிட்டேன் என்று சொல்வது உண்மையாக பொய்யாங்கிறது இருக்குது. சில நேரத்தில் சூழல் எல்லாம் இருக்கும், கடன் அடைக்க முடியல, அடைக்கிறதுக்கான சொத்து பத்துக்கள்லாம் இருக்கும், நகை நட்டுக்கள்லாம் இருக்கும், நகையை விற்றுட்டா திரும்ப வாங்க முடியாத என்பதற்காக நகையெல்லாம் விற்காம நான் இனிமேல் போகலை, இனிமேல் புதுசாக கடன் வாங்கலை என்றெல்லாம் இப்படியெல்லாம் சமாளிப்பதற்கான எந்த வேலைகளையும் செய்யாமல் நிஜமாக அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையில் அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ மீள முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளே நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வை மன்னிக்கிறவனாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாபு பொள்ளாச்சியிலிருந்து கேட்குறாங்க, நீங்கள் குலா பற்றி சென்ற வாரம் விளக்கம் கொடுத்திருந்தீங்க. மகர் என்று பெயருக்கு 10 கிராம் 24 கிராம் என்று கொடுக்கிறார்கள். ஆனால் பெண்ணின் பெற்றோர் வசதிக்கு தகுந்த மாதிரி 20-30 சவரன் நகை, கட்டில், பீரோ, இன்னும் பல சீர் செய்கிறார்கள். அது தௌஹீது பேசக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது பெண் வீட்டார் விருப்பத்துடன் சந்தோஷமாகத்தான் செய்கிறார்கள். சில வருடங்களில் நிறைய மணமகன் வீட்டில் அந்த நகைகள் ஏதோ ஒரு வகையில்
பெண்ணின் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செலவழித்து விடுகிறார்கள். இது போன்ற நிலையில் ஹுலா கேட்கும்போது மகரை திருப்பி கொடுத்து விட்டால் பெண் வீட்டார் கொடுத்த நகை மற்றும் சீர்வரிசையின் நிலை என்ன? ஏனென்றால் தலாக் சொல்லி திருமணத்தை ரத்து செய்தாலே முறையான நஷ்டஈடு கொடுக்கப்படுவதில்லை என்பது நடைமுறை உண்மையாக இருக்கிறது. விளக்கம் தேவைன்னு கேட்குறாங்க. அதாவது ஹுலாவின் பொழுது மகரை திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க, ரெண்டு பேருக்கும் இடையில ஹுலா பிரிவினை உண்டாயிரும் என்று மார்க்க சட்டம் இருக்கிறது. அதை வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க, ஹுலாவை திருப்பி கொடுத்துட்டோம், ஆனால் பெண் இங்கேருந்து போகும்போது நகையெல்லாம் போட்டு போயிருந்தால அந்த நகை நட்டுடைய நிலவரம் என்ன? அந்த நகையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் விற்று காலி பண்ணியிருப்பாங்களே, அப்போ அதையெல்லாம் மீட்கிறதுக்கு எதுவும் வழி இருக்குதா இல்லையா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. இவள் பெண் சார்பில் பெண்ணு கொண்டு போன பொருட்கள் பெண்ணுக்குரியது. அவங்க இந்த பெண்ணுடைய பயன்பாட்டுக்காக பெண்ணுடைய தேவைக்காக பெண்ணுடைய பெற்றோர் கொடுத்தது. இப்போ அந்த பொருளையெல்லாம் அவன் எடுத்துகிட்டு வந்துடலாம், அதையெல்லாம் அங்கே கொடுத்துட்டோன்னு அவசியம் இல்லை. கணவனின் சார்பில் கொடுக்கப்பட்ட மகரை திரும்ப கொடுத்துடணும். ஏன்னா அவன் வேறொரு இந்த அம்மாவா வேண்டான்னு சொல்கிறதுனால வேறொரு திருமணம் செய்யணும்னா அவனுக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுற காரணத்தினால அந்த பொருளாதாரத்தை வச்சு அந்த மகரை திரும்ப வேறொரு பெண்ணுக்கு கொடுத்து அவன் வேறொரு மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்குவான். இப்போ இந்த அம்மா கொண்டு போனதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து வரணும் எந்த சட்டமும் கிடையாது. இவங்க கொண்டு போனதையெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். நகையை கொண்டு போனாங்கன்னா நகையை கொண்டு வந்துருங்க, வேற எதுவும் பொருள்கள் கொண்டு போனாங்கன்னா எல்லாமே இவங்களுக்குரியது. இவர்களுக்குரியதை அங்கே விட்டு விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இவங்க கொண்டு போன பொருளை இவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்க செலவழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பேசக்கூடிய ஆட்கள் கட்டாயமாக வாங்கி திரும்ப கொடுத்துடணும். இவங்களுடைய அனுமதி இல்லை, ஒப்புதல் இல்லை, ஆனால் அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டாங்கன்னா இந்த பெண்ணுக்குள்ள நீ இப்படிப்பா செலவு பண்ணுவ, அது நீ செஞ்சது தப்பா, அவளுக்குள்ள அவள்கிட்ட ரிட்டர்ன் கொடு என்று அதை கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிறது என்பதும் அதுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டாவது. மூணாவது, இந்த பெண்ணு அவங்களாக விரும்பி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, இவங்க கொண்டு போட்டுட்டு போன நகை நட்டுகள் இருக்கிறது, அந்த நகை நட்டுக்களை அவங்க கேட்குறாங்க, ஏதோ ஒரு தேவைக்காண்டி கேட்குறாங்க, ஒரு அன்பளிப்பாவை கேட்குறாங்க, தர்மமாக ஏதோ ஒரு வகையில் குடும்பம் செலவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனமும் வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு தானே கொடுக்குறோம், அவர் நல்லா இருக்கட்டுமே, நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தானே, எதுவுமே அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அக்ரிமெண்ட் எதுவுமேனா இப்போ நான் கொடுக்குறேங்க, இப்போ திருப்பி தந்துடுவீங்களா, வாங்கி தந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏதாவது அக்ரிமெண்ட்டோட பேச்சுவார்த்தையோட சரி ஓகே நான் வாங்குறேம்மா, 6 மாதத்தில் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன், இதை நான் கடனாக வாங்கிக்கிறேன், நான் திரும்ப அடைச்சிடுறேன் என்ற ஒரு டிமாண்டோடு கொடுக்கப்பட்டிருந்தால் அப்பவும் வாங்கின பொருளை கணவன் வீட்டார் திரும்ப கொடுக்கணும். அப்படி எந்த டிமாண்டும் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க, மன விருப்பத்தின் பேரில் கொடுத்துருந்தாங்க, சந்தோஷமாக கொடுத்துருந்தாங்க, அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை திரும்ப கேட்கறது நியாயம் இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுறதுங்கிறது ஒரு வாந்தி எடுத்ததை சாப்பிடுகிற நாய்க்கு சமம்னு அது ஒரு அருவருப்பாக சொல்கிறாங்க. நீங்களாம் மனமோ கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி அது என்ன திரும்ப கேட்கறது, ஏதோ சண்டையோ பிரச்சனையோ வந்துருச்சுன்றக்காண்டி கொடு என்று கேட்பது நியாயம் கிடையாது. அப்போ நீங்கள் விரும்பி கொடுத்ததாக இருந்திருந்தால் மகரை பற்றி சொல்லும்போதே எல்லாம் அப்படி தான் சொல்கிறான், மகர் நீங்கள் கொடுங்க, வாத்து நிசா சொதக்காத்து இன்ன நெஹலா ஃபைன் துபினலக்கும் அன்ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரிஆ. கணவன்மார்களை சொல்லும்போது நீ அவங்களுக்கு கொடுக்குற மகரை கொடுத்துரு, அவங்களா விரும்பி உனக்கு அதுல இருந்து கொடுத்தாங்கன்னா நீ சந்தோஷமா சாப்பிடு, தப்பு இல்லைண்டா. அப்ப நீங்களா விரும்பி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அவர் உங்களுக்கு கொடுத்த மகரை நீங்களா விரும்பி கொடுத்துட்டீங்க, அவரு உங்களுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து கொண்டு போன வேற வேற பொருட்களை நீங்களா விரும்பி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அப்படி நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்த உன்னை திரும்ப தாங்க என்று கேட்பது ஏற்புடையது இல்லை. அப்படி நீங்க கேட்கக்கூடாது. மார்க் அடிப்படையில் அது ஒரு அருவருப்பான காரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் ரஹ்மான் ஃபாசி துபாயில இருந்து கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி, கண் லேசர் அறுவை சிகிச்சை பண்ணலாமா, பற்கள் தூய்மைப்படுத்தும் லேசர் சிகிச்சை செய்யலாமா, இந்த லேசர் வழியாக நம்முடைய உடலின் குறைபாடுகளை சரி செய்து கொள்வது ஒன்றும் மார்க்கத்தில் தப்பில்லை. நம்ம கண்ணில் உள்ள குறைபாடுகளை லேசர் சிகிச்சை மூலம் செய்கிறது, ஏன்னா அது குறைபாடு தானே, நோய் தானே, நோய்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உள்ள மருத்துவ முறைகளை பயன்படுத்தலாம். பல்லை சுத்தப்படுத்துறது என்று அது ஒரு சில நேரங்களில் ரொம்ப அதிகப்படியான அழுக்குகள் சேர்ந்து அது சுத்தப்படுத்தலாட்டி ரொம்ப டேமேஜ் ஆகிருங்கிற ஒரு கண்டிஷன் வரும் பொழுது சுத்தப்படுத்துகிற மெத்தடும் இருக்குது, அதையும் செய்யலாம், தப்பில்லை. ஆனால் சுத்தப்படுத்துறதை தாண்டி அழகுபடுத்துறங்கிற பேரில் அதை கூர்தீட்டி இயல்பாக இருக்கிறது, அதை கூர்தீட்டுறது வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிச்சிருக்கிறாங்க. அது அல்லாமல் அதில் ஏற்பட்டிருக்கிற கோளாறுகளை சரி செய்வதற்கும் அது இயல்புக்கு மாற்றமான பிரச்சனைக்குரியதாக இருந்தால் அதை சீர் செய்வதற்கும் இந்த முறைகளை பயன்படுத்திக் கொள்வது மார்க் அடிப்படையில் தவறாக ஆகாது.
சல்மான் பட்டாம்பாக்கத்துல இருந்து கேட்குறாங்க, மேல் பட்டாம்பாக்கத்துல இருந்து கேட்குறாங்க, குளிரின் காரணமாக சுவரில் தைமம் செய்யலாமா கூடாதா, பதில் சொல்லவும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு கடுமையான குளிர் நேரத்தில் ஒது செய்யணும். ஒது செய்ய முடியாத தருணத்தில், தண்ணீர் கிடைக்காத பொழுது, பயன்படுத்த முடியாத பொழுது, அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு குளிர் கடுமையாக இருக்கிற பொழுது, இந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் நீங்கள் தயம்மம் பண்ணிக்கிங்கன்னு மார்க்கம் மாற்று வெளியே சொல்கிறது. குர்ஆன்ல எப்படி சொல்லுது, ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வைதீக்கும், தூய்மையான மண்ணில் அடித்து நீங்கள் அதை தயமம் பண்ணிக்கிங்க, முகத்தையும் கையையும் தடவி தயமம் பண்ணிக்கிங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த சுவரில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தயமம் பண்ணலாம், அது சுவரில் பண்ணலாமா? சுவரில் பண்ணலாம். ஆனால் அந்த சுவர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு ஒரு கண்டிஷனும் இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறது மண்ணில் தயமம் பண்ணுங்க. மண்ணு வேற வேற வடிவங்களில், மண்ணு கட்டியாக இருந்தால், மண்ணு சுவராக இருந்தால் அப்போ பிரச்சனை இல்லை, அதில் நாம் அடித்து கொள்ளலாம். அதல்லாமல் அந்த மண்ணை தொடுகிற வாய்ப்பில்லாத அளவுக்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, பெயிண்ட் இயல்பான சாதாரண பெயிண்ட் எல்லாம் இருக்கிறது, அது மண்ணை நம்ம கைப்படுறது தடுக்காது, அந்த மாதிரி பெயிண்ட் ஓகே. அது அல்லாமல் அந்த சோத்தில் நம்ம அந்த மண்ணில் கைப்படாத அளவுக்கு என்ன பட்டாலும், தண்ணியே ஊற்றினாலும் அந்த பக்கம் போகாது, அது ஒரு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி. இப்போ உதாரணமாக நெயில் பாலிஷ் போடுறோம்ல, நெயில் பாலிஷ் போட்டோம், மருதாணி போடுறோம், மருதாணி போட்டால் கலர் இருக்கும், தண்ணி படும். நெயில் பாலிஷ் போட்டால் கலரும் இருக்கும், உள்ள தண்ணியும் போகாது, தண்ணியை தடுத்துரும். அந்த மாதிரி அந்த சுவரின் உள்பக்கத்தில் கைப்படாத அளவிற்கு ஆயில் பெயிண்டிங் மாதிரி முழுதாக தடுக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் முறையாக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான சுவர்களை தவிர்த்து கொண்டு சுண்ணாம்பு அடித்த மாதிரியான நிலையில் இருக்கிற ஒரு சுவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுவரில் தாராளமாக நம்ம அடித்து தயமம் பண்ணிக்கலாம். ஏன்னா மண் செங்கல் அப்படித்தானே நம்ம சுவர்கள் கட்டப்படுகிறது, அந்த அடிப்படையில் நாம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடோடு அனுமதி இருக்கிறது. மண்ணால் தயமம் செய்ய வேண்டும் என்பது மண்ணையும் குறிக்கும், மண் கட்டியையும் குறிக்கும், மண் சுவரையும் குறிக்கும், எல்லாவற்றிலுமே நாம் தயமம் செய்து கொள்ளலாம். முகமது ஹாலில் சென்னையிலேருந்து ஒரு யூடியூபுடைய லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பி ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்று சில மியூச்சுவல் ஃபண்டு முஸ்லீம்களுக்காக அறிமுகம் செய்திருக்கிறார்கள், இதில் முதலீடு செய்யலாமா? ஜாக்கிர் நாயக் அவர்கள் இதை ஆதரித்து பதிலளித்திருக்கிறார். மேலே உள்ள வீடியோவில் இதை பற்றி உங்களின் பார்வை என்ன? யார் ஷரியா கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் தருவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நமக்கு விவரம் தெரியலை. கூடுதலாக வேறு அறிஞர்களிடத்தில் கேட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, அவங்க என்ன சான்றுகள் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்கன்றதை பாருங்கள். அதில் உங்களுக்கு கூடுதல் தெளிவோ அல்லது சந்தேகமோ இருக்கும் பட்சத்தில் வேறு யாரிடமாவது இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சம்மந்தமான அறிவுள்ள வேறு அறிஞர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்க விரும்புகிறவங்க இதில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், முகவரியோடு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.